சபையை கூட்டுவோம். இந்த ஜோசியக்காரெல்லாம் வா மேடைக்கு வான்னு சொல்லிடுவோம். இங்கே இருந்து அந்த மண்ணடி ரோடு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அங்க ஒரு குழி தோண்டி 3 பொருளை புதைக்குவோம். என்னன்னு சொல்லணும், ரொம்ப நாள் இல்லை, அன்னைக்கே முடிச்சிடும் பந்தயம், அன்னைக்கே முடிச்சு போயிடும். வணங்குதா? வேற எங்கெல்லாம் புதைக்கிறது இல்லை, அவர் இங்க இருக்கணும். லாங் ஷாட்ல பாப்பாரு ஓப்பனா வச்சிருவோம். லாங் ஷாட்ல 3 பேர் அனுப்பி விடுவோம். அந்த 3 பேர் என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தர் கையில ஒரு பொருள் இருக்கும். தற்செயலா ஒண்ணு சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் சில விஷயங்கள் தற்செயலா அமைஞ்சு போயிடும். அதுதான் 3 பொருள். 3 குழியை தோண்டி அதுல போட்டு புதைச்சு மறைச்சிருவார்கள். இவர் என்ன செய்யணும், அந்த குழியில இத்தனை பவுன் தங்க செயின் இருக்குது, இந்த குழியில 500 ரூபாய் நோட்டு 2 கிடக்குது, இந்த குழியில பழைய காலத்து 1.5 காசு இருக்குதுன்னு சொன்ன உதாரணத்துக்கு இப்படி என்ன அதுல இருக்கான்னு சொல்லணும். சொல்லிட்டாருன்னா அவர் அப்படி கூட்டிட்டு போய் அவர் கண்ணு முன்னாடி திறந்து காட்டி இருந்துச்சுன்னா 1 கோடி வச்சுக்கிட்டா கொடுக்குறோம். இல்ல பொய் பொய் அப்படி என்னென்னமோ சொல்றியாடா, 50 வருஷம் பிந்தி உள்ள சொல்ற, 100 வருஷம் பிந்தி உள்ள சொல்றேங்கிற, அது நடக்கு இது நடக்குங்கிற, எல்லாத்தையும் ஒவ்வொன்றுக்கும் இந்த டெக்னிக் எடுக்கலாம்னு இருக்கிறோம். அப்ப இந்த ஜோசியத்தை பொய்யாக்கணும். வருங்காலத்தை மனிதனுக்கு சொல்ல முடியாது. காலத்தால் வருங்காலத்தை சொல்ல முடியாது, முதுகுக்கு பின்னாடி உள்ளதை சொல்ல முடியாது, இந்த செவத்துக்கு அப்பால் உள்ளதை சொல்ல முடியாது. கண்ணால் பார்ப்பதை தான் சொல்ல முடியும், காதால் கேட்பதை தான் சொல்ல முடியும், முகர்ந்து பார்ப்பதை சொல்ல முடியும், தொட்டு பார்ப்பதை சொல்ல முடியும். 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை சிந்தித்து பார்த்து எதை சொல்ல முடியுமோ அதை சொல்ல முடியும். அதுக்கு மேல இந்த 7ஆம் அறிவு மேட்டர் இருக்கு, இந்த 7ஆம் அறிவு மேட்டருங்கிறத நடக்கவே நடக்காது. அதனால அந்த மாதிரியான ஒரு அறைகூல், அடுத்த அறைகூல் ஜோசியம். அனைத்து விதமான ஜோசியங்களுக்கும் நாங்கள் 1 கோடி ரூபாய் பரிசு. நாங்கள் சொல்றபடி மண்டலம்லாம் கேட்கக்கூடாது. இருக்கிறான் உங்க கண்ணு முன்னாடி மறைக்கிறான், என்னன்னு சொல்ல வேண்டியதான். இதுக்கு 48 மண்டலம் 58 மண்டலம் சொல்லக்கூடாது. அப்ப உடனடியாக இன்ஸ்டன்டாக அவர்கள் செய்ய ஒத்துக்கொண்டார்களே ஆனால் எந்த டென்ஷனும் இல்லாம ஆளை உட்கார வைப்போம். உலகத்தில் அம்புடு சுனிகாரன் கூட்டிட்டு வா, எல்லாருக்கும் 1 கோடி ரூபாய் கொடுப்போம். என்ன செய்யணும், நாங்க மறைத்து வைப்பதை பார்க்கும் விதமாக மறைப்பார்கள். தூரத்தில் ஆள் தெரியும், தோன்றலாம் தெரியும், யாருன்னு ஒண்ணு தெரியாது, என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி செய்வதை நீ எடுத்து கொடுத்து விட்டாயானால், இன்னதான் இருக்குது என்று சொல்லி நிரூபித்து விட்டாயானால் 1 கோடி ரூபாய். நீ 1.25 2.5 ஜோசியம் பார்க்காத, அதோட கோடி சொன்னாய்க்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சவாலை விட்டிருக்கிறோம். அதனால இந்த சூனியம் என்பது பச்சை பொய் என்பதை நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ற சில வசனங்களை சொல்லி சூனியத்தை பற்றி இந்த 3 வசனத்தை யாவத்தா போதும். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இன்னமா சனவு கைது சாகிரின், சூனியக்காரன் செய்வது சூழ்ச்சி தான், தந்திரம் தான். தந்திரம் தான் நிஜம் கிடையாது, தந்திரம் தான் செய்கிறான். ஒலா யுஃப்லிஹு சாஹிரு ஹைது அத்தா, எப்படி வந்தாலும் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டான். 20வது சூரா 69வது வசனம். இத மனசுல வச்சு